அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். இன்று உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்க பதிவு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஸ்க்ரீனில் கூட எனக்கு பாசிட்டிவான வைபை க்ரியேட் பண்ணுற, எனக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுக்குற ஒரு விஷயத்தை என்னால் வைத்துக்கொள்ள முடியுமா? அதாவது நான் என்னுடைய குழந்தையோட முகத்தை என்னுடைய மொபைல் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேங்க. நான் என்னுடைய அம்மாவோடது வச்சுருக்கேன், என் அப்பாவோடது வச்சுருக்கேன், இல்லைங்க என்னுடைய மனைவியோடது வச்சுருக்கேன், என் கணவனோடது வச்சுருக்கேன். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பதிவு உங்களுக்கு கிடையாதுங்க. இல்லை நான் எதுவுமே வைக்கலைங்க, என் இஷ்டம் போல் என் மனசு போல் நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் சேவர் எனக்கு நல்ல பாசிட்டிவான வைபை க்ரியேட் பண்ணும், நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் அப்படின்னா அதை நான் நிரந்தரமாக வச்சுப்பேன் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணமாக இருந்தால் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுடையது தான். கண்டிப்பாக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை தரும். நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் நம் சேனலில் என் மூலமாக. சரி வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய, உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவான வைபை க்ரியேட் பண்ண போகிற விஷயத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது எந்த மந்திரமும் கிடையாதுங்க, எந்த ஒரு வழிபாடு முறையும் கிடையாது. சின்ன ஒரு விஷயம் தான் செய்ய போகிறீங்க. உங்களுடைய மொபைலில் இப்போ நான் சொல்கிற இந்த படத்தை ஸ்க்ரீன் சேவரில் வச்சுக்கோங்க. காலையில் எழுந்ததும் நீங்கள் பார்க்குறது அதுவாக இருக்கட்டும். திரும்ப 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 எப்போல்லாம் உங்களுடைய மொபைலை பார்க்குறீங்களோ, கண்டிப்பாக டைம் பார்க்குறதுக்கு இப்போல்லாம் வாட்சை கூட நம்ம பார்க்குறது கிடையாது, மொபைல் தான் பார்க்குறோம் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் பார்க்குற உருவம் அந்த உருவமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை அது தரும் அப்படிங்கிறத எந்த சந்தேகமும் இல்லை. அது என்ன சீக்கிரம் சொல்லுமா அப்படின்னு சொல்கிறீங்களா? வாங்க சொல்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகுஞ்சரம். அதாவது இந்த படத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகுஞ்சரம். இதை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்னு, சரிங்களா? இந்த நவகுஞ்சரம் அப்படிங்கிறது நம் இந்திய வீரக்காவியமான மகாபாரதத்தில் இடம்பெற்ற ஒரு கற்பனை உயிரினம் தாங்க இந்த நவகுஞ்சரம் அப்படிங்கிறது. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேவலுடைய தலை, மயிலுடைய கழுத்து, எருதுடைய திமில், புலி அல்லது சிங்கத்துடைய இடை, புலி, யானை, மான் அல்லது குதிரையுடைய கால்கள், மனிதனுடைய கை, மேலும் ஒரு பாம்பின் வால், இந்த மாதிரி ஒரு உருவமாக அமைஞ்சிருக்கும். அதனுடைய கையில் தாமரையை ஏந்தினவாறு இருக்குங்க. இதுதான் இந்த நவகுஞ்சன உருவத்துடைய அமைப்பு. 9 விலங்குகளுடைய உறுப்புகளால் அமைக்கப்பட்ட ஒரு கற்பனை உயிரினம் தாங்க இந்த நவகுஞ்சரம் அப்படிங்கிறது. இது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் உள்ள மேலுள்ள நிலாச்சக்கர வட்டத்தின் சுற்றுப்புறத்தில் 8 இந்த நவகுஞ்சர உருவங்கள் பொறிக்கப்பட்டு இருக்குங்க. இந்த 8 உருவமும் மேலுள்ள கொடிமரத்தை நோக்கியவாறு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல ரொம்பவே சிறப்பான விஷயங்க. சரி, இப்போ இந்த நவகுஞ்சரம் அப்படிங்கிற இந்த கற்பனை உருவமானது எங்கே எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஒரு முறை அர்ஜுனர் அவர்கள் வனத்திற்கு சென்றிருந்த போது அங்கிருந்த ஒரு மலையின் மீது அமர்ந்து கடுமையான தவம் புரிஞ்சாராம். அப்போ அவர் முன்னால் சாஷாத் கிருஷ்ண பரமாத்மா நவகுஞ்சர உருவத்தை எடுத்து அந்த உருவத்தோட அர்ஜுனரின் முன்னால் வந்து நின்னாராம். ஏதோ ஒரு அதிர்வை உணர்ந்த அர்ஜுனர் தன் கீழிருந்த வில்லை எடுத்து அம்பை பொருத்தி எய்வதற்கு முன் கண்ணை திறந்து பார்க்கிறப்ப இந்த நவகுஞ்சர உயிரினத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாராம், அதிசயப்பட்டு போனாராம். தன் கையில் தாமரையுடன் நின்ற அந்த நவகுஞ்சரத்தை பார்த்து அதிர்ந்து போனாராம். அப்ப அவருடைய நினைவுக்கு வந்ததாம் ஒரு விஷயம். அது என்னன்னா, கிருஷ்ண பரமாத்மா கூறிய வரிகள் அவருடைய நினைவுக்கு வந்ததாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகில் உள்ள மனிதர்களின் எண்ணமான ஒரு வரையறைக்கு உட்பட்டது. மனிதர்களின் எண்ணம் ஒரு வரையறைக்கு உட்பட்டது. ஆனால் இந்த உலகமோ
எல்லையற்றது அப்படிங்கிற வாக்கியமானது அவருக்கு நினைவுக்கு வந்ததாம். அதாவது இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற விஷயம் மட்டும் கிடையாது, நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய உயிரினங்கள் மட்டும் இல்லை, நாம் பார்க்காத உயிரினங்களும் விஷயங்களும் கூட இவ்வுலகத்தில் இருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையை உணர வைப்பதற்காகவே கிருஷ்ண பரமாத்மா இந்த நவகுஞ்சர வடிவத்தை எடுத்து அர்ஜுனரின் முன்னால் வந்து நின்றாராம். இந்த உண்மையை உணர்ந்த அர்ஜுனர் தன் கையில் இருந்த வில்லையும் அம்பையும் கீழே போட்டுட்டு தன் கைகளை கூப்பி கிருஷ்ண பரமாத்மாவின் உருவமான இந்த நவகுஞ்சர வடிவத்தை கைகள் கூப்பி வணங்கினாராங்க. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த நவகுஞ்சர வடிவமானது யார் ஒருவர் தொடர்ந்து திரும்ப 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 பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த நவகுஞ்சர உருவமானது அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுக்குமாங்க. அவ்வளவு அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியது தான் இந்த நவகுஞ்சர வடிவம் அப்படிங்கிறது. இந்த நவகுஞ்சர வடிவமானது ஒடிசாவின் ஓவிய பாணியான படாச்சித்ரா அப்படிங்கிற பாணியில விதவிதமான முறையில், அதாவது இதே உருவங்கள் தான், இதே 9 உருவங்கள் தான், விலங்குகளுடைய உறுப்புகள் தான் விதவிதமான பாணியில வரையப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான விஷயங்க. வடதிசையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வீடுகளில் இந்த நவகுஞ்சர உருவத்தை வச்சு வணங்குற பழக்கம் கூட இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், உங்களால் முடியும்னா எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இந்த நவகுஞ்சர வடிவத்தை வாங்கிக்கோங்க. அது படமாக இருந்தாலும் சரி, சிலையாக இருந்தாலும் சரி, வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வீடுகளில் இருக்கிறது நம்மால் இப்போ முடிஞ்சது உங்களுடைய ஸ்க்ரீன் சேவரில், அதாவது ஏற்கனவே வச்சுருக்கீங்க ஏதாவதுன்னா பிரச்சனை இல்லை வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படத்தை வச்சு பாருங்க, அதனுடைய பலன் உங்களுக்கு புரியும். அனுபவ ரீதியாக உங்களால் உணர முடியும். அப்படி நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்திருக்கும் பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் நம் சேனலில் என் மூலமாக. இந்த பதிவை முழுசாக பார்த்த உங்கள் அனைவருக்குமே நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி. ஓம் முருகா. சச்சிதானம்.